கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரம் முதல் தூத்துக்குடி மாவட்டம் வரை தாவணி உடுத்திய தாமிரபரணியின் அழகு வர்ணிக்க முடியாத இன்னொரு வைகுண்டம். நம் ஊர்தான் அழகென்று தலைக்கணம் கொண்டவர்கள் தலைகுனியும் தருணம் அது. நானும் அதற்கு விதிவிலக்கல்ல. தாமிரபரணியின் தாலாட்டில் 9 திருப்பதிகள். இது 3வது திருப்பதி. திருப்புளியங்குடி பூமிபாலகர் கோயில். ஆழ்வார் பெருமக்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் 82வது திவ்ய தேசமாக இருக்கக்கூடிய கோயில். இந்த கோயிலில் பெருமாள் ஆதிசேஷன் மேலே சைன கோலத்தில் பேராளி மேலே மிதந்துக்கிட்டே ஓய்வெடுக்கிறது போல காட்சி தராரு. கால் பாகத்தில் ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருக்கிறதால எம்பெருமானோட கால்களை பார்க்கறதுக்கு பின் பிரகாரத்துக்கு போயே பார்க்க முடியும். இந்த புனித தலத்தில் இறைவன் காசினிவேந்தர், பூமிபாலகர் என்ற பெயரில் அழைக்கப்படுறாரு. இறைவி மலர்மகள் நாச்சியார், பூமி பிராட்டி என்றெல்லாம் அழைக்கப்படுறாங்க. தீர்த்தம் இந்திர தீர்த்தம், விமானம் வேதசார விமானம். இது புதன் தலத்தோடு தொடர்புடைய கோயில். இந்த கோயில் புதன் கிரகமாகவே கொள்ளப்படுது. இந்த கோயில் பாண்டியர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுது. அதன் பின் பல்வேறு ஆட்சியாளர்களின் கீழ் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. பாண்டியர்கள் சைவத்தை கடைபிடிக்கிறவங்களாக இருந்தால் கூட வைணவத்துக்கு எதிரியாக இல்லை. வைணவத்தை பின்பற்றிய மக்களுக்காக பிரம்மாண்டமான கோயில்கள் கட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய கல்வெட்டுகளும் இந்த கோயிலில் இருக்குது. வேறு கோயில்களில் காண முடியாத காட்சியாக பெருமாளின் திருவயிற்றிலிருந்து செல்லும் தாமரை கொடி சுவற்றில் உள்ள பிரம்மாவின் தாமரையோடு சேர்ந்து கொள்வது போன்ற அரிய காட்சி இந்த கோயிலில் இருக்குது. நம்மாழ்வார் இந்த கோயிலை 12 பாசுரங்களில் மங்களாசாசனம் செய்திருக்கார். கொடுவினை படைகள் வல்லையாய், அமரர்க்கு இடர்கெட, அசுரர்க்கு இடர்ச்சை, கடுவினை நெஞ்சே என்னுடைய அமுதே, கலிவைகள் திருப்புளிங்குடியாய் அப்படிங்கிறது நம்மாழ்வாரோட ஒரு பாசுரம். 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த ஆழ்வார் பெருமக்களால் இந்த கோயில் பாடப்பட்டிருக்குதுன்னா இந்த கோயிலோட பழமையை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இந்த கோயிலில் ராஜகோபுரம் கிடையாது, ஆனால் அழகான விமானம் இருக்குது. ஐம்பொன்னால் பொதியப்பட்ட ஒரு யானை வாகனமும் இருக்குது. முன்கோபுரத்தில் நிறைய சிதைந்து போன சிற்பங்கள் இருக்குது. முன்வாசலில் பெருமாளோட திருமண் காப்பு மற்றும் சங்கு சக்கரம் பொறிக்கப்பட்டிருக்கு. முன்வாசலை தாண்டிய உடனேயே கருடாழ்வாரோட வாகனம் ஐம்பொன்னால் பொதியப்பட்ட கருட வாகனம் இருக்குது. கோயிலில் 2 பிரகாரங்கள் இருக்குது. உள்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகாரம். 15 அடி உயரம் உள்ள சுற்றுச்சுவர் இருக்குது. வெளிப்பிரகாரத்தில் சர்ப்ப தேவதைகளோட சன்னதி இருக்குது. உள்பிரகாரத்தில் கருட வாகனம், பலிபீடம், அப்புறம் ஒரு கொடிமரம். இது எல்லாமே முன்மண்டபத்தில் இருக்குது. முன்மண்டபம் எளிமையான கல் தூண்களை கொண்ட கல் மண்டபம்.